السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த ஸலவாத்தை 3 தடவைகள் ஓதுவோம். இந்த ஸலவாத்தை 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவைகள் இந்த ஸலவாத்தை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதின் சிறப்பை பற்றி நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவை இந்த ஸலவாத்தை நாம் ஓதுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நூரில் கல்பி வ குதுரத்தில் ஐனி وعلى آله وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد نور القلب وقوة العين وعلى آله وبارك وسلم என்று வரக்கூடிய இந்த துஆவை, இந்த ஸலவாத்தை நாம் ஓதுவோம். மிகச் சிறந்த ஒரு ஸலவாத். இதனை நாம் 3 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான்.